இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் வளநாட்டுல இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா உள்ள ஒரு நீச்சல் குளம் செட்டப் இருக்குதுங்க. நாங்க ஒர்க் பண்ண டயத்துல பாத்தீங்கன்னா சரியான மழை ஒரு நாள் ஃபுல்லா விடாம பெஞ்சிட்டு இருந்தது. காத்தும் சும்மா ஜில்லுன்னு இருந்தது. ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுங்க. இந்த வீட்டுல வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் ஒர்க்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு வால் பைப் தான் பதிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சுவிட்ச் போர்டோட ஹைட்டை பிளான் பண்ணணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பாத்தீங்கன்னா ஃப்ளோர் லெவல் டிஃபரெண்டா இருக்கும், சேமா இருக்காது. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃப்ளோர் லெவல்ல இருந்து 2 அடிக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த 2 அடி அளவை லெவல் டியூப் மூலமா அந்த ரூம்ல உள்ள எல்லா வால்லையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நூல் நீளத்தை யூஸ் பண்ணி அந்த அளவை ஃபுல்லா மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வீடு ஃபுல்லா ஒரே லெவல்ல நம்ம மார்க் பண்ணது கிடைச்சிரும். அப்புறம் அந்த அளவுல இருந்து நாங்க ஒரு அளவு வச்சு இந்த வீட்ல உள்ள சுவிட்ச் போர்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வீட்ல பாத்தீங்கன்னா நம்ம GM மெட்டல் பாக்ஸ் தாங்க யூஸ் பண்றோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இந்த GM மெட்டல் பாக்ஸ் ஒரு லோ பட்ஜெட்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஜங்ஷன் பாக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா குரு யூஸ் பண்றோம். அப்புறம் பைப்லாம் பாத்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் பைப் தாங்க யூஸ் பண்றோம். இந்த ஃபினோலக்ஸ் பைப்பை பத்தி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். இதே மாதிரி உங்களோட வீட்டுக்கும் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கும் எங்களோட டீம் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.